அம்மான் பச்சரிசி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கோம். பச்சரிசி இதோட விதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விதைகள் வந்து சாப்பிட்றதுக்கு பச்சரிசி மாதிரி இருக்குமா, அதனால இதுக்கு பச்சரிசின்னு பேர் வச்சிருக்காங்க. அம்மான் என்னடா இது அம்மான்னு நீங்க யோசிக்கலாம். அம்மானா நம்ம யாரை சொல்லுவோம்? நம்ம அம்மாக்களை சொல்லுவோம். அதே போல பாலூட்டும் தாய்மார்களை நம்ம அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அவங்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் குறையும் போது இது பால் பெருக்கி செய்கை இருக்கிறதுனால இந்த மூலிகையை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து பால் பெருக செய்து, அதனால இதை வந்து அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு சித்திர பாலாடை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன சித்திர பாலாடை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதோட செடி வந்து படர்ந்து வளரும் போது தரையில சித்திரம் வரைஞ்சா போல புள்ளி புள்ளியா இருக்குமா, அதனால இது சித்திர பாலாடை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான செய்கையும் இருக்கு. அது என்னன்னா புண்ணை ஆற்றக்கூடிய செய்கை இருக்கு. அதனால இதை வந்து நாக்குல ஏற்படுற புண்கள் மற்றும் நகத்துல ஏற்படுற நக சொத்தைகளுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம கால்ல ஏற்படுற காலாணி, இது வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க வந்து காலாணிக்கு வந்து இதோட பாலை, அந்த காம்பை உடைக்கும் போது ஒரு பால் வரும் இல்லையா, அந்த பாலை வந்து காலாணிக்கு பயன்படுத்தி வந்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வா இருக்கும்.